தமிழ்நாட்டின் எல்லோரா மிக பழமையான கோயில்களில் மிகச் சிறிய கோயில். கடினமான பாறை அடுக்குகளில் உருவாக்கப்பட்டது. சிற்பங்களுக்கு சிறப்புமிக்க கழுகுமலை வெட்டுவான் கோயில் இதுவே. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் சங்கரன் கோயில் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது கழுகுமலை. மலை என பெயர் இருந்தாலும் சுமார் 300 அடி உயரமுள்ள மொட்டைப்பாறையே இங்கு உள்ளது. இதன் உச்சியில் பிள்ளையார் கோயிலும் தீபத்தம்பமும் உள்ளன. இவ்வூருக்கு பெருநெச்சிரம், திருநெச்சிரம், தென் பழனி, சம்பாதி சேத்திரம், கஜமுக பர்வதம், கழுகாசலம், புவனகிரி, அரைமலை என பல பெயர்கள் இருந்துள்ளன. இங்கு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் 3 உள்ளன. அவை வெட்டுவான் கோயில், முருகன் கோயில் மற்றும் சமணப்பள்ளி ஆகியன. இவ்வூர் ராஜராஜ பாண்டி நாடு, முடிக்கொண்ட சோழ வளநாடு, நெச்சுர நாடு என பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாட்டு பிரிவுகளில் இருந்துள்ளது. முற்கால பாண்டியர் காலத்தில் கழுகுமலையில் மங்கள ஏனாதி எனும் தானை தலைவர் இருந்துள்ளார். பாண்டியன் மாரஞ்சடையன் ஆய்மன்னன் கருநந்தன் மீது படையெடுத்த போது மங்கள ஏனாதியின் வீரர்கள் பாண்டியனுக்காக சென்று அரிவிவூர் கோட்டையை அழித்து போரில் மாண்டனர். அவ்வீரர்களுக்காக பாண்டியன் நிலம் அளித்த தகவலை குசாக்குடி கல்வெட்டு தெரிவிக்கிறது. அக்கல்வெட்டு தற்போது திருமலை நாயக்கர் மகாலில் உள்ளது. திருமலை வீரர், பராந்தக வீரர் எனும் பெயர் பெற்ற படைகள் பாண்டியன் பராந்தக வீரநாராயணன் காலத்தில் இவ்வூரில் இருந்தது பற்றிய குறிப்புகளும் உள்ளன. இதுவரை நாம் கழுகுமலையை பற்றி அறிந்தோம். இனி வெட்டுவான் கோயிலின் வரலாற்று சிறப்புகளை காண்போம். வெட்டுவான் கோயில் கழுகுமலையின் சிறப்பு அந்த மலையின் கிழக்குப்புறம் உள்ள வெட்டுவான் கோயிலாகும். மலையின் ஒரு பகுதியில் உள்ள பெரிய மலைப்பாறையில் 7.50 மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதி பாறையை கோயிலாக செதுக்கி உள்ளனர். பாண்டியர் கால குடைவரை கோயில் கலைப்பானைக்கு சான்றாக உள்ள இதுதான் வெட்டுவான் கோயில் எனப்படுகிறது. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் இதே பாணியில் கட்டப்பட்டதுதான். இத்தகைய கோயில் தமிழகத்திலேயே இது ஒன்றுதான் என்பது இதன் சிறப்பாகும். எல்லோரா கைலாசநாதர் கோயில் அளவில் பெரியது, வெட்டுவான் கோயிலோ அளவில் சிறியது. தமிழகத்தின் பழமையான கோயில்களில் மிக சிறிய கோயிலும் இதுதான். இது பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையனால் கிபி 8ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது. எல்லோரா கைலாசநாதர் கோயில், மாமல்லபுரம் சிற்ப கோயில் ஆகியவற்றை காட்டிலும் கழுகுமலை வெட்டுவான் கோயில் தனிச்சிறப்பு மிக்கது. ஏனென்றால் கழுகுமலை கடினமான பாறை அடுக்குகளால் ஆனது. இவ்விடத்தில் சிற்பங்களை செதுக்கியிருக்கிறார்கள் என்றால் முன்னோர்களின் உழைப்பும் தொழில் நுட்பமும் வியப்புக்குரியதாகும். எல்லோரா கைலாசநாதர் கோயில் ராஷ்டிரகூட மன்னன் 1ஆம் கிருஷ்ணனால் கிபி 770 கட்டப்பட்டது. ராஷ்டிரகூட மன்னன் 1ஆம் கிருஷ்ணனும் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையனும் சமகாலத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோயிலானது சிற்ப வேலைப்பாடு நிறைந்த ஒற்றை கற்கோயிலாகும். கோயில் பணி முற்று பெறாத நிலையில் சிகரம் மட்டும் முற்று பெற்றுள்ளது. இதில் கருவறையும் அர்த்த மண்டபமும் உள்ளன. இந்திய கோயில்களிலேயே இங்குதான் மிருதங்கம் வாசிக்கும் தட்சிணாமூர்த்தி சிலை செதுக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் உள்ள உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் எழில் மிகுந்தவை. விமானத்தின் மேற்கு திசையில் நரசிம்மரும் வடக்கில் பிரம்மனும் காட்சி தருகிறார்கள். விமானத்தின் 4 மூலைகளிலும் நந்தி சிலைகள் உள்ளன. இவற்றுக்கு கீழே யாழி வரிகளும் கபோதமும் அமைந்துள்ளன. திராவிட வகை விமானத்தை மிகப்பெரிய நாசிக்கூடுகளும் கொடி கருக்குகளும் அழகுக்கு அழகு சேர்க்கின்றன. 3 அடுக்குகளை கொண்டு துதிதள விமானமாக விளங்குகிறது. முதல் தளத்தில் கர்ணக்கூடு, பஞ்சரம், சாலை, பஞ்சரம், கர்ணக்கூடு என்ற அமைப்பில் 4 திசையிலும் அமைந்துள்ளது. கற்றளிகள் கீழிருந்து திட்டமிட்டு கட்டி மேல் எழுப்பப்படுபவை. ஆனால் இந்த ஒற்றை கற்றளியோ தனி ஒரு பாறையை மேலிருந்து கீழ் நோக்கி செதுக்கி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் சிம்ம யாளிகளை மிக நேர்த்தியாக செதுக்கி உள்ளனர். ஆடுகின்ற பூத கணங்கள் அழகிலே சிறந்தவைகள். சிவனும் பார்வதியும்
உமா மகேஸ்வரராக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் சிற்பம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. வெட்டுவான் கோயில் குறித்து ஒரு செவி வழி கதை இப்பகுதி மக்களிடம் உலாவுகிறது. பாண்டிய நாட்டில் புகழ்பெற்ற சிற்பி ஒருவர் வாழ்ந்து வந்தார். கல்லுக்கு உயிர் கொடுக்கும் வித்தை அறிந்தவர் அவர். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். இருவரும் ஒரு நாள் கோயில் திருவிழாவுக்கு சென்றபோது அவரது மகன் கூட்டத்தில் தொலைந்து போய்விட்டான். தன் மகனை பல இடங்களில் தேடியும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்டுகள் பல கடந்தன. மகனை இழந்த துயரத்தில் கழுகுமலைக்கு வந்தார். இம்மலையில் சமண தீர்த்தங்கரர் சிலைகளை செதுக்கி கொடுத்து அங்கேயே தங்கிவிட்டார். மலையின் கீழ்ப்பகுதியில் ஒற்றை கல்லில் கோயில் செதுக்கும் பணி நடந்து வந்தது. அதை ஒரு இளம் சிற்பி செய்து வந்தான். அவன் செதுக்கிய சிலைகளின் அழகை அனைவரும் புகழ்ந்து வந்தனர். அவன் மேல் இவருக்கு வெறுப்பு அதிகமானது. ஒரு நாள் தன் கையில் இருந்த பெரும் உளியை இளம் சிற்பி இருக்கும் திசையை நோக்கி வீசினார். உளிப்பட்டு அந்த இளம் சிற்பி அப்பா என அலறி விழுந்தான். போய் பார்த்தால் திருவிழாவில் காணாமல் போன அவனுடைய மகனின் தலையைத்தான் உளியால் தாக்கியிருக்கிறார். அங்கு அவன் செதுக்கிய சிற்பங்களை பார்த்து மலைத்து நின்றார். பிறகு தன் மகனை எடுத்து அழுது புலம்பினார். இதனால் இக்கோயில் வேலை பாதியிலேயே நின்றுவிட்டது என முடிகிறது அந்த செவிவழி கதை. அழகான சிற்பங்களையும் தந்தை மகன் பாசத்தையும் தாங்கி இன்றும் உயிரோவியமாய் கம்பீரமாக நிற்கிறது இக்கோயில். இப்போது கோயில் கருவறைக்குள் சிவலிங்கத்துக்கு பதில் பிள்ளையார் சிலை வைத்து வணங்குகிறார்கள். இக்காணொலியை ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனம் சார்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது. நன்றி.